ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்துல நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க பெயர், உங்க முகம், உங்க நினைவுகள், உங்க பயங்கள், உங்க ஆசைகள் இவையெல்லாம் சேர்ந்து தான் நான் என்று நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியான கேள்வி கேட்டா, நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை உங்க உண்மையான வாழ்க்கையே இல்லன்னு சொன்னா? நீங்க இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமான பாத்திரம் மட்டும்தான். ஒரு பெரிய நாடகத்துல நாம நடிக்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி. ஆனா இதை விட இன்னும் பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. ஆன்மா அழியாதது என்றால், பிறப்பு மரணம் என்ற சுழற்சி உண்மையானது என்றால், நாம ஏற்கனவே எண்ணிக்கை கடந்த பிறவிகள் எடுத்திருந்தோம் என்றால், அப்போ நமக்கு ஏன் நம்முடைய முந்தைய பிறவி நினைவில் வராதது? கடவுள் தான் நம்முடைய நினைவுகளை திட்டமிட்டு அழிச்சிட்டாரா? இல்ல அது ஒரு தண்டனையா? இல்ல அது ஒரு பெரிய ரகசியத்துக்கான சாவியா? இன்னைக்கு சொல்ல போகும் இந்த கதை சாதாரண கதை இல்ல. இது நினைவின் அழிவு பற்றிய கதை. ஆன்மாவின் மறைப்படை பற்றிய கதை. வேதங்கள் மாயை என்று சொன்னதும், உபனிஷத்துகள்ல அறியாமை என்று சொன்னதும், இன்றைய அறிவியல் நியூரல் ஃபில்டர் என்று சொல்வதும் இதே விதிதான். அதனால ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, ஆன்மா அழியாதது என்றால், பிறப்பு மரணம் சுழற்சி உண்மை என்றால், நாம பல முறை பிறந்திருந்தோம் என்றால், மிகப்பெரிய கேள்வி இதுதான். நமக்கு ஏன் முந்தைய பிறவி நினைவில் இல்லை? நினைவில் இருந்தா நாம நல்ல மனிதர்களா இருந்திருப்போமா? நாம பாவம் செய்ய மாட்டோமா? யாரையும் ஏமாற்ற மாட்டோமா? இல்ல உலகத்தோட அமைப்பே சிதறி போயிருக்கும்? இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரிஷிகள், யோகிகள், தாந்திரிகர்கள், தத்துவ ஞானிகள் எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. இப்ப கூட நவீன அறிவியல் பாதி மனசோட தான் இந்த ரகசிய கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது என்னன்னா, ஆன்மா பிறக்காது, ஆன்மா சாகாது, உடம்பு மட்டும் மாறும். எப்படி மனிதன் பழைய உடைகளை கலற்றி புதிய உடை போட்டுக்கிறானோ அது போல. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? உடை மாறும்போது அந்த உடை பாக்கெட்டில் இருந்த பொருட்களும் மாறிடும். அதே மாதிரி நினைவுகள், அனுபவங்கள், அடையாளம் இவையெல்லாம் உடம்போட சேர்ந்தது, ஆன்மாவோட இல்லை. ஆன்மா எடுத்து செல்வது நினைவுகளே அல்ல, மனசுக்குள் பதிந்த பழக்க சின்னங்கள் என்று சொல்லப்படும் உள்ளுணர்வுகளை மட்டும். அதனால தான் இந்த ரகசியத்தின் முதல் அடுக்கு திறக்கிறது. கருட புராணத்தில் சொல்லப்படுவது என்னன்னா, மரண நேரத்தில் உயிர் உடம்பை விட்டு வெளியேறும் போது ஆன்மாவோட 3 விஷயங்கள் மட்டும் போகும். நம்ம செய்த செயல்களின் விளைவு, நிறைவேறாத ஆசைகள், மனசுக்குள் பதிந்த பழக்கங்கள். ஆனா நினைவு போகாது. ஏனெனில் நினைவு என்பது ஆன்மாவின் குணம் இல்லை, அது மூளையின் குணம். மூளை அழிந்த உடனே நினைவும் அழிந்துவிடும். புதிய பிறவி, புதிய மூளை, புதிய நினைவுகள். ஆனா பழைய மனசுக்குள்ள பதிந்த பழக்கங்கள் பெயர் இல்லாம, உருவம் இல்லாம மனசுக்குள்ள மறைந்திருக்கும். அதனால தான் சில குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பயந்தபடி இருப்பாங்க, சிலர் தைரியமா இருப்பாங்க, சிலருக்கு இசை மீது ஈர்ப்பு இருக்கும், சிலருக்கு ஆன்மீகம் மீது ஈர்ப்பு இருக்கும். இவை முந்தைய பிறவி நினைவுகள் அல்ல, முந்தைய பிறவியின் உணர்வுகள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த நினைவுகள் திரும்பி வராதது இல்லை, அவை ஆழமா மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ரொம்ப ஆழமான தியான நிலைக்கு போயிட்டா, மனசு முழுக்க அமைதியா இருந்தா, உள் மனசுல இருக்கும் அந்த பழைய அடுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் இது பாதுகாப்பானதும் இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கடந்த பிறவியில நீங்க உங்க அப்பாவையே கொண்டிருக்கீங்க, இல்ல உங்க குழந்தைய விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சா, அப்போ நீங்க நிம்மதியா வாழ்க்கை வாழ முடியுமா? அதனால தான் இயற்கை ரொம்ப கருணையுள்ளதா இருக்கிறது. அது நமக்கு மறந்து போகும் வரத்தை கொடுக்கிறது. மரண நேரத்தில் யமதூதர்கள் ஆன்மாவிடம் சொல்லுவாங்க, நடந்ததையெல்லாம் விடு, ஏன்னா விட முடியாதவன் முன்னாடி போக முடியாது. அதனால தான் முந்தைய பிறவி நமக்கு நினைவில் இருக்காது. இது தண்டனை இல்லை, இது கருணை, இது தவறில்லை, இது பாதுகாப்பு. இதுதான் கடவுளோட பெரிய தயை. கருட புராணத்துல இது ரொம்ப தெளிவா சொல்றாங்க.
ஆன்மாவுக்கு மறதி நீராட்டு நடக்கும் என்று. இது சும்மா ஒரு குறியீட்டு கதை மாதிரி இல்லை. யமலோகத்துல வைதரணி ஆற்றை கடந்து போன பிறகு இன்னொரு நுண்ணிய ஓட்டம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அங்க ஆன்மாவுக்கு இருந்த கடந்த பிறவியின் தெளிவான நினைவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். அதைத்தான் மறதி என்று சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா ஆன்மா எல்லா பழைய நினைவுகளோட கருவில் நுழைந்தா அந்த கரு கூட தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த நினைவுகளின் சுமை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேளுங்க. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, குழந்தை கருவில் இருக்கும்போது ஆன்மாவுக்கு கடந்த பிறவி நினைவு இருக்கும். ஆமா, பத்ம புராணம், பகவத புராணம் மாதிரி நூல்கள்ல சொல்லப்படுது. கருவில் இருக்கும் குழந்தைக்கு 7வது மாதம் சுற்றி பழைய பிறவிகள் பற்றி ஒரு உணர்வு வரும். அது அழும், உள்ளுக்குள்ள பிரார்த்தனை பண்ணும். இந்த முறை நான் தவறு செய்ய மாட்டேன், நல்லவனா இருப்பேன்னு முடிவெடுக்கும். ஆனா பிறப்பு நேரம் வந்த உடனே மாயை தன் வேலையை ஆரம்பிக்குது. பிறக்கும் போது வரும் அந்த கடும் வலி, அந்த அதிர்ச்சி எல்லா நினைவுகளையும் மங்கச் செய்துவிடும். அதனால தான் குழந்தை பிறந்த உடனே அழுதுவிடும். ஏன்னா அது இருந்த எல்லா நினைவுகளையும் இழந்து விடுது. இப்போ ஒரு கேள்வி வரும், இது வெறும் கற்பனைனா ஏன் உலகத்துல பல கலாச்சாரங்கள்லையும் இதே மாதிரி கதை இருக்குது? பண்டைய கிரேக்க நாட்டில் இதை லேத்தே என்று மறதி ஆறு என்று சொன்னாங்க. அங்க ஆன்மாக்கள் மறக்க நீராடும் என்று நம்பினாங்க. புத்த மதத்துல இதை அறியாமை என்று சொல்றாங்க. அதாவது தெரிஞ்சும் மறைக்கப்படும் அறிவு. இது சும்மா சம்பவம் இல்லை, மனித அறிவு ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்திருக்குது என்பதற்கான சின்னம். இப்போ அறிவியலை கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம். நவீன மனவியல் என்ன சொல்றது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மன அதிர்ச்சி நடந்தா அவன் மூளை சில நினைவுகளை தானாகவே தடை செய்துவிடும். அதனால தான் அந்த மனிதன் பைத்தியமாகி போகாமல் காப்பாற்றப்படுகிறான். இப்போ யோசிங்க, கடந்த பிறவியில மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. உடம்பு விட்டு பிரிவது, மூச்சு நின்று போவது, பயம், வலி, இந்த எல்லா நினைவுகளும் இருந்தா அடுத்த வாழ்க்கை சாத்தியமே இல்லை. அதனால தான் இயற்கை எப்போதும் செய்யும் விஷயத்த இதிலும் செய்கிறது, பாதுகாப்பு. ஆனா இன்னொரு கேள்வி வரும், சில குழந்தைகளுக்கு ஏன் கடந்த பிறவி நினைவுகள் இருக்கும்? இதற்கும் சாஸ்திரங்கள்ல பதில் இருக்கு. கருட புராணம் சொல்றது என்னன்னா, சில ஆன்மாக்களின் பிறப்பு திடீர்னு நடக்கும். சிலருக்கு கருவில் இருக்கும் காலம் குறைவா இருக்கும். இல்ல கடந்த பிறவியில மரணம் திடீர்னு நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல மறதி முழுமையா நடக்காது. அதனால சில நினைவுகள் சிறு துண்டுகளா வெளியில வரும். அதனால தான் இப்படிப்பட்ட குழந்தைகள் 4 அல்லது 5 வயது வரை சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா வயசு ஆக ஆக மூளை வளர வளர மாயையின் அடுக்கு இன்னும் ஆழமாகி அந்த நினைவுகள் மெதுவா மறைந்து போயிடும். இப்போ வர்றோம் கர்மாவின் மிகவும் ஆபத்தான ரகசியத்துக்கு. நமக்கு கடந்த பிறவி நினைவில் இருந்தா கர்ம பலன் என்ற நீதியை வேலை செய்யாது. ஒரு உதாரணம் பாருங்க. இந்த மனிதனின் கடந்த பிறவியில என்னோட எதிரி என்று உங்களுக்கு நினைவில் இருந்தா நீங்க அவனை காயப்படுத்தாம இருக்க முடியுமா? அப்படின்னா கர்மாவின் புதிய சுழற்சி உடனே தொடங்கிடும். அதனால தான் கடவுள் நமக்கு நினைவுகளை தரமாட்டார், ஆனா ஒரு ஈர்ப்பு மட்டும் தருவார். சிலரை பார்த்தாலே காரணமே இல்லாம பிடிக்கும், சிலரை பார்த்தாலே காரணமே இல்லாம வெறுப்பும் வரும். அது நினைவில்லை, அது கர்மாவின் காந்தம். மகாபாரதத்துல கர்ணன் மற்றும் அர்ஜுனன் சம்பந்தம் இதற்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஏன் அவங்க எப்போதும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க? ஏன் விதி அவங்கள மோத வைக்கிறது? ஏன்னா கர்மாவுக்கு நினைவு தேவையில்லை, அது ஒரு வாய்ப்பை மட்டும் தேடுகிறது. நினைவு தடையாக மாறும், வாய்ப்பு தீர்வை கொடுக்கும். இப்போ இன்னொரு ஆழமான கேள்வி வருகிறது, மோட்சம் கிடைத்த பிறகும் நினைவு அழிந்து போயிடுமா? பதில் என்னன்னா இல்லை. மோட்சம் கிடைத்த பிறகு நினைவுகள் தேவைப்படவே மாட்டேங்குது. அங்க நினைவும் இல்லை, மறுப்பும் இல்லை. அங்க இருக்கும் ஒன்று மட்டும்தான், முழு விழிப்புணர்வு. அதனால தான் உண்மையான யோகிகள் கடந்த பிறவி என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க முயற்சி பண்ணுவது வேற ஒன்று, அடுத்த பிறவி வராமல் தடுக்க. ஆனா இன்றைய மனிதன் அதுக்கு முற்றிலும் மாறான வழியில் இருக்கிறான். அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். நான் கடந்த பிறவியில யார்? நான் ராஜாவா இருந்தேனா, போர் வீரனா இருந்தேனா, இல்ல சந்நியாசியா இருந்தேனா,
ஆனால் சாஸ்திரங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. இந்த கேள்வி கூட ஒரு பந்தம்தான். ஏன்னா யாராவது கடந்த பிறவி தெரிஞ்சுக்கிட்டா அவன் மறுபடியும் அதே அடையாளத்தில் சிக்கி போயிடுவான். அதனால தான் புத்தர் ஒரு எளிய ஆனால் ஆழமான வார்த்தை சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தை தோண்டாதீங்க, எதிர்காலத்தை பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, இப்போ இருக்கிற இந்த நேரத்தை முழு விழிப்போட வாழுங்க. பல பேர் மரண நேரத்தை வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? அதே நிமிஷம்தான் ஒரு பெரிய கதவு. அங்கிருந்தே இன்னும் ஆழமான ஒரு கேள்வி ஆரம்பிக்குது. நம்ம நினைவுகளை யாராவது திட்டமிட்டு அழிக்கிறாங்களா? அப்படி ஒரு அமைப்பு இருக்கா? யாருக்காவது ஒரு சக்தி இருக்கா? யாருக்கு மறக்கணும், யாருக்கு நினைவில் இருக்கணும் என்று முடிவு பண்ணுற சக்தி. இப்படி ஒரு சக்தி இருந்தா அது யாரு? கருட புராணம் யமனை வெறும் தண்டனை கொடுக்கிற தேவன் என்று சொல்லாது. அவர் தர்மத்தை காக்கும் நிர்வாகி என்று சொல்றது. யமனின் வேலை தண்டனை கொடுக்கறது இல்லை, சமநிலையை காக்கிறது. மரணத்துக்கு பிறகு ஆன்மா செல்லும் இடத்தை வெறும் யமலோகம் என்று சொன்னா அது முழு உண்மை இல்லை. சாஸ்திரங்கள் அதை சித்தலோகம் என்று சொல்றாங்க. அங்கே ஆன்மாவின் உணர்வு மறுபடியும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அங்கே ஆன்மாவிடம் கேட்கவே மாட்டாங்க, நீ என்ன நினைவில் வச்சுக்கணும் என்று. ஏன்னா நினைவு என்பது தேர்வு இல்லை, அது ஒரு விளைவு. இதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. மரணத்துக்கு பிறகு ஆன்மாவுக்கு தன் வாழ்க்கையில செய்த செயல்கள் எல்லாம் காட்டப்படுமா. ஆனா அந்த நினைவுகளை எடுத்துக்கிட்டு போக சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த நினைவுகள் அடுத்த பிறவிக்கு போயிட்டா கர்ம பலன் வேலை செய்யாது. கர்மாவை அனுபவிக்க ஒரு புதிய பார்வை தேவை. பழைய கதைகள் வேண்டாம். அதனால தான் யமலோகத்தில் ஆயுதம் இல்லை, சித்திரவதை இல்லை. அங்கே இருக்கும் மிகப்பெரிய சக்தி ஒன்று மட்டும், மறதி. இப்ப தந்திர சாஸ்திரம் இன்னும் ஒரு படி முன்னே போய் ஒரு விஷயம் சொல்றது. நினைவுகள் அழிக்கப்படுவதில்லை, அவை பூட்டப்படுகின்றன. ஒரு பொக்கிஷத்தை பெட்டிக்குள் பூட்டி வைப்பது மாதிரி. அதனால தான் சில விசேஷ சூழ்நிலைகளின் அந்த பூட்டு உடையலாம். ஆழமான தியானம், மிகப்பெரிய அதிர்ச்சி, மரணத்துக்கு அருகிலான அனுபவம், அல்லது சில ஆபத்தான தாந்திரிக முயற்சிகள். ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை இருக்கு. ஒவ்வொரு பூட்டும் திறக்கப்படுவதற்காக இல்லை. வரலாற்றில் சில சம்பவங்கள் இருக்கு. சில பேருக்கு கடந்த பிறவி நினைவுகள் திரும்பி வந்தது. ஆனா அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. அவர்கள் தற்போதும் கடந்த காலமும் நடுவில் சிக்கி போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையிலையும் இல்லை, அந்த வாழ்க்கையிலையும் இல்லை. சாஸ்திரங்கள் இதை நினைவு குழப்பம் என்று சொல்றாங்க. அதாவது மனிதன் 2 காலங்களுக்குள்ள உடைந்து போன நிலை. அதனால தான் பழைய ரிஷிகள் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார்கள். மோட்சம் வேண்டும் என்ற மனிதன் நினைவுகளை தேட மாட்டான். இப்போ இன்னொரு பயங்கரமான உண்மை கேளுங்க. சில ஆன்மாக்கள் தங்களுடைய பழைய நினைவுகளை விடமாட்டாங்க. அதாவது ஆசைகள் நிறைவேறாமல் போன ஆன்மாக்கள். அதிகமான பேராசை, அதிகமான கோபம், அதிகமான பாசம். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் அடுத்த பிறவியிலும் அமைதியாக இருக்க முடியாது. அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான பதட்டம் இருக்கும். காரணமே இல்லாம பயம் இருக்கும். காரணமே இல்லாம கோபம் வரும். அது நினைவில்லை, அது நிறைவேறாத உணர்வு. அதுதான் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கிறது. இங்க அறிவியல் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது. மரணத்துக்கு அருகிலான அனுபவங்கள் பற்றி பல பேர் சொல்றாங்க. ஒரு நொடியில அவங்க தங்கள் முழு வாழ்க்கையையும் பார்த்ததாக. அறிவியல் இதை மூளையின் ரசாயன விளைவு என்று சொல்கிறது. ஆனா சாஸ்திரங்கள் அதை வேற மாதிரி சொல்கிறது. அது ஒரு பயிற்சி. ஆன்மாவுக்கு அது என்னெல்லாம் விட்டு போகுது என்று காட்டப்படுகிறது. ஆனா அந்த நினைவுகள் மீண்டும் ஏன் வரவில்லை? ஏன்னா அது பார்க்கப்பட்டது, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இப்போ மிக ஆபத்தான கேள்வி ஒன்று. ஒரு மனிதன் முழு கடந்த பிறவி நினைவுகளையும் மீண்டும் பெற முடியுமா? பதில், முடியும். ஆனா அதற்கான விலை இருக்கும். சில தந்திர நூல்களில் சில சாதனைகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவற்றின் மூலம் மனிதன் தனது பழைய அடுக்குகளை திறக்க முடியும். ஆனா அது சாதாரண வாழ்க்கைக்கு ஏற்ற பாதை இல்லை. அது சந்நியாசத்தின் பாதை. ஏன்னா எல்லா நினைவுகளும்
தெரிஞ்ச மனிதன் இந்த உலகத்துல சாதாரணமா வாழ முடியாது. அவனுக்கு உறவுகள், பணம், பயம் எதுவும் அர்த்தமில்லாம போயிடும். அதனால தான் இப்படிப்பட்டவங்க முழுமையான யோகிகளா மாறுவாங்க. இல்லையெனில் மனதளவில் உடைந்து போய்விடுவார்கள். மகாபாரதத்துல அஸ்வதாமா அதற்கே ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு அமரத்துவம் கிடைத்தது, ஆனா மறதி கிடைக்கவில்லை. அந்த நினைவுகளின் சுமை இன்னும் அவரை அலைந்து திரிய வைக்கிறது என்று சொல்றாங்க. அப்படி என்றால் அது ஏன் சாபம்? ஏன்னா விடுதலை இல்லாத நினைவு மிகப்பெரிய தண்டனை. இந்த வீடியோவின் மிக ஆழமான உண்மை இதுதான். கடவுள் நம்மை கடந்த பிறவி மறக்க வைப்பது நம்மை அறியாமையில் வைக்க இல்லை, நம்மை நிரபராதியாக வைத்திருக்க. ஒவ்வொரு பிறவியும் ஒரு புதிய வாய்ப்பு. உங்களுக்கு எல்லாம் நினைவில் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் புதிய மனிதனாக மாற முடியாது. அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது, மறந்து போவது பலவீனம் இல்லை, அது ஒரு சக்தி. மறக்க முடிந்தவன் தான் மன்னிக்க முடியும், மன்னிக்க முடிந்தவன் தான் விடுதலை பெற முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,